Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa. Pudiya India's favorite beverage, Campa is back, Chica. கரெக்டா சொன்ன மச்சான். கேம்பா புதிய இந்தியாவின் கூல் ட்ரிங்க் நம்ம கேம்பா மச்சான். ரீலான்ச் பை ரிலையன்ஸ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ். சாமர் ட்ரிங்க் கேம்பா ஆரஞ்சு, கேம்பா கோலா, கேம்பா லெமன், மல்டிபிள் ஃபிளேவர்ஸ் இருக்கு. வியூவர்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. Yup, only 10 rupees for 200 ml. Click the link in the description below to check it out. IPL gives you more than what you bargained for. That's what Titan I Plus does for you. நீங்க ஒரு பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தா ஒரு பேர் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயா கிடைக்கும். எப்படின்னா buy one and get one free on Titan and Fast Track Packs. Visit Titan I Plus. முக்கு மேல ராஜா. ஆஹா. பாத்தீங்களா கேம்பா தான் அடிச்சு தருங்க. பாத்தீங்களா ரஜத் பண்ணிட்டாரு, போட்டு கிழிச்சு கொடுத்தா ஜிடிஏ போட்டு பொசிக்கிட்டான் ஜிடிஏ போட்டு. அதே மாதிரி டைட்டன் ஐ பிளஸ் பாருங்க டெபியூஸ் என்ன மாதிரி என்னைய ஹேண்ட்ஸம் ஆகுறதுனா அவ்வளவு ஃபேண்டாஸ்டிக்கா இருப்பாரு. ஸ்பெக்டக்கிள்ஸ் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸ், ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். டைட்டன் ஐ பிளஸ் போங்க, கெட் யூர் சாய்ஸ் அண்ட் ஐ சன் கிளாஸ் எல்லாமே கிடைக்கும். என்ஜாய் பண்ணுங்க. Yeah, RCB into their fifth final, Chica, and going for the back-to-back. Only two teams have done it, the historic CSK and MI. Ippo, RCB looking to write their own history and create history. Kuda solla. What a commanding way to get to a final. Highest ever total or playoff led 255. Captain fantastic Rajat Padidar. Rendu chance GT gave it to them. GT had them, Chica, and the back-to-back wickets of Jason Holder. Seri okay. பொசிக்கிட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சம்டைம்ஸ் எனக்கு இங்கதான் ஒரு கேள்வி வருது சீக்கா. செமிஃபைனல் ஒரு பிக் கேம், வை ஒன்ட் யூ பிளே அர்ஷத் கான்? எதுக்கு ஒரு புதுசா இந்த கெஜ்ரோலியாவை வந்து இந்த ஒரு ஹை பிரஷர் கேம்ல விட்டு கேட்ச் விட்டு ஒரே ஓவர்ல 28 ரன் விட்டு ரபாடா ஒரு கேட்ச் விட்டு மேட்ச் அங்க மாறிச்சு. டிண்ட் லுக் பேக். படிதார் ஷோ வாட் அன் இன்னிங்ஸ் சீக்கா. இன்னிங்ஸ் ஆஃப் த ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப்டர் தட் சீக்கா. Actually, the viewers, I think first and foremost, congratulations RCB. Super மச்சான். I mean, this is a champion side காமிச்சாங்க. How to get into the finals இப்படிதான் இறங்கணும். ஒரு ஃபைனல்ஸ் போல டெரரைஸ் பண்ணணும்னா இதான் பண்ணாங்க போட்டு. And ரஜத் படிடார் நாக். Yes, hey ரஜத், what a captain's knock man. Toward the middle of the end of நீ அடிக்கிற மாதிரி யார் அடிச்சதுக்கு ஐபிஎல் அடிச்சு பார்த்ததே கிடையாது. நிஜமா சொன்னேன் வியூவர்ஸ். 93 not out of 33 balls. அந்த மிடில் ஓவர்ஸ்ல வரா, மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஐ இன் கெட்டிங் பண்றான். ஒன்ஸ் he gets his eye in, ஒரு அடிக்கிறாங்க பாருங்க. அவன் அடிக்கிறாமா இந்த சிக்ஸஸ் அட் ஃபோர்ஸ் அட் வில். அந்த 15வது ஓவர் நீங்க பாத்தீங்கன்னா 14th ஓவர் வரைக்கும் தேவர் ஆன் பார். நீ சொன்ன மாதிரி அந்த இவர் 2 விக்கெட் எடுப்பான். பட் அப்கோர்ஸ் குருணால் பாண்டியா வாஸ் குரூஷியல் பார்ட்னர்ஷிப். அந்த 15th ஓவர் போட்டு கெஜ்ரோலியாவை போட்டு ஒரு அடி அடிப்பான் பாருங்க டெபியூஸ். நீ அனி சொன்ன மாதிரி எதுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி மஸ்ட் வின் கேம், ஒரு கீ கேம்ல மஸ்ட் வின் கேம்ல ஃபார் ஜிடி ஒரு போய் கெஜ்ரோல் யங்ஸ்டர் போய் பாவம் இந்த மேட்ச் வந்து கொடுத்தீங்கன்னா ஸ்கோப்பே கிடையாது. இல்ல யோசிச்சு பாருங்க. தட் அர்ஷத் கான் லாஸ்ட் மேட்ச் ஐ திங்க் அகைன்ஸ்ட் ஆர்சிபி நல்லா போலிங் போட்டிருந்தாரு. அவர் நல்லா போலிங் போட்டு நல்லா பண்ணிருந்தாரு அகைன்ஸ்ட் சேம் ஆப்போனன்ட். அண்ட் ஜேசன் ஹோல்டர் அந்த பேக் டு பேக் விக்கெட் எடுக்கும் போதுல ஒரு மாதிரி போயிருந்தது அந்த பார்ட்னர்ஷிப். 2 சான்ஸ் வந்தது படிதாருக்கு. ஐ ரிமெம்பர், நான் கரெக்டா நீங்க உங்களுக்கு கேட்டா வேற கமெண்ட்ரியில ஒரு சூப்பரா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க கமெண்ட்ரியில. இந்த மாதிரி நீங்க இவனுக்கு கேட்ச் விட்டீங்கன்னா இவன் இதுக்கப்புறம் பிரிக்க போறான் அவங்கள ஜிடி, நீங்க காலிடான்னு கரெக்டா சொன்னீங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் போட 6. Rabada's catch was an international status as a sitter. Let's be very clear. கச்சோலியா ஓவர்ல விடுவான் கேட்ச் விடுவான், 6 அடிப்பான் பாரு. அதுக்கப்புறம் போற அடி அடிப்பாரு. ஹோல்டர் போல கேட்ச் விடுவான். அதுக்கப்புறம் கஜோலியா ஓவர்ல ஒரு 28 ரன். அது அடுத்த ஒரு ரஷீத் கான் ஒரு 3 6. பாருங்க ஓவர்ஸ் நம்பர் நீங்க பாருங்க 16-21 ரன்ஸ். அதான் கஜோலியா 28 ரன்ஸ் அந்த ஓவர். 14th ஓவர் வரைக்கும் பார்த்தா 143. தேவர் கோயிங் கிரேட் கன்ஸ். 10 ரன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஐ திங்க் அங்கதான் ரஜத் படிடா ஜஸ்ட் டுக் ஆஃப் ஆஃப்டர் த 15th ஓவர்ல அடிக்க ஆரம்பிச்சான் பாருங்க. 15, 16, 17, 19, 20 இந்த 5 ஓவர் யாரு அடிச்சதெல்லாம் பாருங்க. ஒன்னு கஜ்ரோலியா ஒரு ஓவர் அடிச்சது பார்த்தா நீ வந்து இவன் ரஷீத் கான் 16 ஓவர் ரஷீத் கான். அதுவும் ரபாடா 12 6 அடிச்சிருந்தாடா. கவர்ஸ் மேல 6 அடிக்கிறான், இங்க அடிக்கிறான். ரஷீத் கான் 6 ஷாட் ஆஃப் தி டோர்னமெண்ட் நம்ம பார்த்தோம் சீக்கா. இன்னைக்கு அந்த பேக் ஃபுட்ல வந்து கவர்ஸ் மேல ஒன்னு அடிப்பாரு. அதெல்லாம் என்ன ஷாட்டியா. ரபாடா கவர்ஸ் மேல 6 அடிப்பான் பாரு. பேக் ஃபுட் எஃபர்ட்லெஸ் அடிப்பான். 3 6 ரபாடாவை. சரி ரபாடாவை விட்டுட்டானா அடுத்து வந்தா நீ சிராஜ் வந்தான்.
சிராஜ போட்டு கைட்டி கொடுத்துட்டான். சரி, சிராஜ் விட்டா கடைசி ஓவர் வந்து பிரசீத் கிருஷ்ணா வந்தான், அவனையும் போட்டு கைட்டி கொடுத்துட்டான் போட்டு. I mean, the way he just paced himself was simply outstanding. ஒரு 22 balls 20 balls வரைக்கும் கொஞ்சம் முழவாடினா, அதுக்கப்புறம் பேக் அண்ட் வீல பாருங்க டிவர்ஸ், முக்காசி ஷார்ட் ஸ்ட்ரைட்ஸ் பார்த்தா வீலாம் அடிச்சிருக்கான். இந்த அக்ராஸ் லைன்ல ஆடுறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. நேரா மிட் விக்கெட் லாங்கான், மிட் விக்கெட் வைட் லாங்கான், வைட் மிட் விக்கெட் வைட் லாங்கான், கவர்ஸ் மேல அந்த 6, ஸ்கொயர் மேல இருக்க ஷார்ட்டா போட்டா ஒரு 6. And his sense of timing, Ani, today I was amazed by the sense of timing. Dear viewers, I tell you very honestly, இந்த பையன் இவனுக்கு டெஸ்ட் மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க, தவிர இவனுக்கு ஒயிட் பால் இவனுக்கு சான்ஸே கொடுக்கல. இவனுக்கு அவசரப்பட்டு டெஸ்ட் மேட்ச்ல சான்ஸ் கொடுத்துட்டாங்க, பிகாஸ் he had a very good domestic season. இவனுக்கு ஒயிட் பால்ல சான்ஸ் கொடுக்கணும் இந்தியால. He should get into either white ball cricket, at least for 15 years இவனுக்கு சான்ஸ் கொடுக்கணும். 100%. Yeah, it'll be a tough call to drop him after this, Chika. ஏன்னா between him and Shreyas Iyer, it is going to be so hard. The competition is high in that position. இப்ப சூரியகுமார் யாதவோட பொசிஷன் தான் in doubt. இப்போ திலக் வர்மாவோட பொசிஷனும் in doubt. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி அடிக்கிறாங்கன்னா, then probably you'll have to change both of them. See, whether they get a change the ball, but Rajat Padilla deserves a place in the white ball cricket. He is one guy in the middle also, he can finish the match and win the match for you single-handed. You saw it today. எங்க போயிட்டான், out of the range of GT எடுத்துன்னு போயிட்டான். நீங்க அடிச்ச நான் பார்த்தனா out of range எடுத்துன்னு போயிட்டான். See, ஒரு சைட்ல பார்த்தா 200 வருமா, 220 வரும்னு நினைச்சா, 220 225 பியாண்ட். நேத்தி மேட்ச்ல நான் என்ன சொன்னேன், டாஸ் எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 225 அடிக்கிறாங்க வின் பண்ணுவான்னு சொன்னாங்க நேத்தி மேட்ச்ல. You actually called it. You said RCB were இது நான் நினைச்சேன் GT actually surprise பண்ணுவாங்கன்னு, but I was wrong. GT were actually speaking la Chika, they were off it Chika. ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் 2வது ஓவர்ல விராட் கோலி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு, ரபாடாக்கு ஒரு மாதிரி ஆடிந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளரி ஆஃப் பவுண்டரிஸ் ஹி ஓபன்ட் அப். அங்க வெங்கடேஷ் ஐயர் டப்பு டிப்புன்னு ஒரு பட்டாஸ் மாதிரி ஒரு நாக் ஆடி போயிட்டாரு. தேவ்தத் படிக்கல் அகைன் ஒரு அண்டர் ரேட்டட் நாக், yet another 50 ரன் பார்ட்னர்ஷிப் அவனுக்கும் விராட் கோலிக்கும். எல்லா மேட்சும் அடிக்கிறாங்க ரெண்டு பேரும், எல்லா மேட்சும் செட் பண்ணி குத்துறாங்க. அந்த தேவ்தத் படிக்கல் அண்ட் விராட் கோலி பார்ட்னர்ஷிப் கீ. நான் ஆல்வேஸ் தேதிக்கு சொன்னேன், இன்னைக்கு சொன்னேன், தேட் இஸ் தி கீ. அதுக்கு அந்த படம் இந்த போறான், அந்த குருணால் பாண்டியா வந்து ஆடுறான்ப்பா, அவன் ஒரு கேட்லிஸ்ட் நாக் ஆடுறான்ப்பா. ராணி வேற லெவல் ஆடுறான் அந்த பையன் குருணால் பாண்டியா. அவனது ரஜத் பாண்டியா took the game away from them completely. And போன குருணால் பாண்டியா அடியே நடிக்கிறான் போட்டு. But I still believe that, and in all fairness, Ani, விராட் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, போட்டு இறங்கி அடிக்க தான் போறப்பா, நீ என்ன பண்ணா கவலை, விக்கெட் விடுற. Our choice just hammer the bowling, and they just hammered the bowling. And what they are doing is they're demolishing the bowling to such an extent. The bowling side captain and the bowlers don't know what to do. அந்த மாதிரி அடிக்கிறாங்க அவங்க. இல்ல சிக்கா, நீங்க சொல்றது ரைட். பட் ஆனா நல்லா புல் பேக் பண்ணாங்க சிக்கா. 6 overs 76 for 2. அங்கேருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 12 over 13 over போயின்னு இருக்க டீம் அப்படியே புல் பேக் பண்ணாங்க சிக்கா. நீங்க சொன்ன மாதிரி குருணால் பாண்டியாஸ் பார்ட்னர்ஷிப், இன்ஃபேக்ட் தட் பார்ட்னர்ஷிப்ல ரஜத் படிதார் இனிஷியலி ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாரு. he wasn't going. ஒரு 2 கேட்ச் விட்டாங்க. சோ அந்த டைம்ல ஆக்சுவலி குருணால் பாண்டியா தான் மெயினா எடுத்துட்டு போய் அவர் கரெக்டா எப்போ பவுண்டரி வேணுமோ கரெக்டா அடிச்சிருந்தாரு. And which begs that question yet again, when you look at these IPL performances over the years, ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்காங்களா குருணால் பாண்டியா வந்து செட்டப்ல முன்னாடியே எடுத்துட்டு வராம, இப்ப கூட ஒன்னும் எடுத்துட்டு வரல. when you look at it Chika, over the last 2 seasons he is miles ahead of Akshar Patel and Ravindra Jadeja. நீங்க ஐபிஎல் தான் ஒரு செலக்ஷன் ஃபேக்டரா. நீங்க இப்போ நம்ம பார்த்தோம் இந்தியன் டீம்னா நிறைய ஐபிஎல்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. சோ ஐபிஎல்ல இருந்து தான் நீங்க ஒரு செலக்ஷன் ஃபேக்டர்னா, T20ல he is miles ahead Chika. He is your number 1 all-rounder, spinning all-rounder actually. Good point, Ani. I didn't realize this. I think you made a very very valid point. நீ சொன்ன மாதிரி குருணால் பாண்டியா also, நீ சொன்னப்பதான் எனக்கு it hits me now. What you're saying is very true. In the last 2 years, the championships, RCB winning the championship or going to the finals again this year, Krunal Pandya has been a very key catalyst. Bowling, batting, fielding, and இந்த சமயத்துல வந்து திடீர்னு bowling போடணும். திடீர்னு பார்த்தா when the wickets are fallen, he goes up the order. மும்பை இந்தியன்ஸ் அவன் தான் வின் பண்ணி கொடுத்தான் அந்த மேட்ச், 76 வச்சு வின் பண்ணி கொடுப்பான். சோ அந்த மாதிரி நீ பாக்கச்சே, you're right, Krunal Pandya deserves an Indian cap again. He has played long back. அதுக்கப்புறம் தூக்கி விட்டாங்க அவனை போட்டு. I think this is the right time to give him a chance again and say, hey boss, you're still there. நீ சொன்ன மாதிரி he's miles ahead of Akshar Patel in the T20 format suddenly. In this, if you take this IPL into last 2 IPLs into account, he's miles ahead. So I think he needs a look in again, once again, Indian team. I still believe Bhuvanesh Kumar needs a look in Indian team, and definitely Rajat Padidar for white ball cricket, he needs a look in. Because I'm talking as a former challenge selection committee,
ரஜத் படிடார் மிட்லோஸ் ஒன்ஸ் நீ சொன்ன ஃபர்ஸ்ட் 25 பால்ஸ்க்கு அப்புறம் நான் ஆட விட்டேன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு அச்சா மாதிரிலாம் அந்த தர்மடி வேற யாரும் அடிக்க முடியாது. அந்த மாதிரிலாம் மிடில் ஆர்டர் வேற யாரும் அடிக்க முடியாது. மிடில் ஆர்டர் இந்த மாதிரிலாம் கிழிச்சு கொடுக்க முடியாது. அவன் எவ்வளவு பால் அடிச்சிருக்கான் பாரு, 93 of 94 of 20, 34 balls, He had 30 a balls. chance to get 100 Chika last overல if he had actually இன்னும் ரெண்டு மாட்டிருந்தா he might have gotten 100, but he just missed out on that 100. But what a knock! Strike rate 281. அந்த ஃபர்ஸ்ட் 15-20 பால்ஸ் அடிக்கலடா, அதுக்கு லாஸ்ட் 15-20 பால்ஸ் அவன் அடி பார்த்தனா வேற லெவல் அடிக்கிறான். அவன் அடிக்கிறதுலாம் எங்க பார்த்தாலும் 6, 9 6 இன்னைக்கு. ஆர்சிபி அடிச்சதே 14 6, அதுல இவன் 9 6s, இவன் மட்டும் 9 6s. அண்ட் பட்டதெல்லாம் 6 அவன் போட்டான். எங்க பார்த்தாலும் 6. அங்கே பார், அங்கே பார், இங்க பார், இங்க பார் ஹிமாலயாஸ், அங்கே பார் இந்த தர்மா, இங்க பார் சண்டிகர், அங்கே பார் டெல்லி, இங்க பார் அந்த யமுனா கங்கா, அந்த 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 இடத்துல அவன் அந்த மாதிரி அடிக்கிறான். அவன் வேற எங்க அடிக்கிறது? அவன் இன்னும் கொஞ்சம் பால் பண்ணா கங்கால போய் லேண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பால், அந்த மாதிரி அடிச்சிருந்தான் போட்டவன். அந்த மாதிரி அடிக்கிறான் அவன். அண்ட் ரபாடாவெல்லாம் பேக் ஃபுட் எப்படி அடிக்கிறான் 6 ஒரு ஷாட் சொன்னீங்க, அதெல்லாம் ஒரு அன்பிலீவபிள் நாக், அன்பிளேபிள் நாக், அண்ட் அன்பிளேபிள் ஷாட். லெட் மீ புட் தட் வே. அந்த ஷாட்லாம் சில ஆட முடியாது, ரபாடா பேச ஆடுது. அவங்க அந்த ஒரே பவுன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணாங்க, அந்த கேட்ச் நேரா ரபாடா கையில பிடிச்சி ஹோல்டர் போல அங்கதான் மிஸ் பண்ணாங்க. அந்த கெஜ்ரோலியா கூட கேட்ச் விட்டாரு. கெஜ்ரோலியா வந்து தேர்ட் மேன் விடுவான். அது கெஜ்ரோலியா, ஆமா அது கெஜ்ரோலியா ஜங்கிலாலே. நான் அதுல அந்த பையனை நான் பிளேம் பண்ண மாட்டேன், சரியா? இல்ல அந்த பையனை நான் ரொம்ப பிளேம் பண்ண மாட்டேன். இந்த சீசன் நம்ம அவ்வளவு பிரைஸ் பண்ணிருக்கோம் சுப்மன் கில், ஆஷிஷ் நேராவை, அவங்களோட திங்க் டேங்க், அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு. இன்னைக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்ல it was a very big letdown, Chika. ஏன்னா அந்த bowling option was very important. அர்ஷத் கான் லாஸ்ட் மேட்ச் இதே டீம் எதிரா நல்லா பண்ணியிருந்தாரு, மிடில் ஓவர்ஸ்ல bowling போட்டு நல்ல விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. they should have continued with that. எதுக்கு ஒரு டெபியூட், ஐ மீன் இஸ் நாட் a debutant, முன்னாடி ஆடி இருக்காரு, பட் ஒரு ஹை பிரஷர் கேம்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆயா கொடுப்பீங்க இந்த 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 சீசன்ல. அந்த ஒரு நோ பால் போட்டாரு சீக்கா, அதுக்கப்புறம் கையும் வரல. ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டாரு, ஆக்சுவலி 4 ரன் தான் கொடுத்திருந்தாரு. அந்த ஒரு நோ பால் போட்டாரு, the pressure got to his head after that. நோ பால் பண்ண ஒரு வைட் 2 போட்டான், அதுக்கப்புறம் 6 ஒன்னு கொடுத்தான். அதுக்கப்புறம் he didn't know how to handle it. See, if you look at it, that is where RCB scores. If you look at it very closely, the RCB team, which I don't think many of us have spoken about it, they are not a very young side. They are a very experienced side. If you notice, they are not very. Our average age is more than 32. Our average age 30. Very experienced side, Chika. யாருமே யங். அந்த சுவேஷ் சர்மா தான் யங்ஸ்டர். இந்த ராசிக் தார் இன்னைக்கு பாரு திருப்பியும் டபுள் விக்கெட் மேட் அவன். அடா பாவி, அந்த பையன் யோசிச்சிருக்கவே மாட்டான் மிடில் ஓவர்ஸ்ல டபுள் விக்கெட் மேடன். இந்த பிகினிங் ஆஃப் தி சீசன் somebody said ராசிக் தார் சலாம் டபுள் விக்கெட் மேடன்னா, பட் எப்படி க்ரோ பண்ணிருக்கான் சீக்கா இந்த சீசன். ஐ திங்க் அந்த யஷ் தயால் இல்லாத அந்த bowling slot ஓபன் ஆனதுனால I think he's grown into that confidence. அவனுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்து I think now he's like really set on the team. ராசிக் தார் was in Delhi actually. டெல்லில இருந்து நல்லா பண்ணான், டெல்லி கேப்டன்ஸ் பையன் actually. அவ்வளவு நல்லா பண்ண இங்க அவன குரூப் பண்ணிட்டான். He did well, Chika, but he got picked for 6 crores. Remember that? Man, you want to give the RCB team management. இவனா இருக்கட்டும், ஆண்டி ஃபிளாரா இருக்கட்டும், தினேஷ் கார்த்திகா இருக்கட்டும், பியூட்டிஃபுல்லா குரூப் பண்ணிருக்கான். சுரேஷ் சர்மா கேகேஆர்னா அப்ப அவன் சரியா யூத் சொன்னா இங்க 2 வருஷமா பிரமாதமா bowling போட்டிருக்கான். ராசிக் தார் டெல்லி கேப்டன்ஸ் தான் இங்க வந்து பிரமாதமா bowling போட்டிருக்கான். சோ அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் வச்சு, பட் வாட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க பாடுறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சைட வச்சுட்டு ஞாபகம் இருக்கா அந்த காலத்துல இந்த டாடிஸ் மீன் கனடா பண்ணி ஒரு வருஷம் சிஎஸ்கே அவர் அந்த வருஷம் வின் பண்ணாங்க ட்ராஃபியை 2018ல. அந்த மாதிரி டீம் இது, வெரி ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் டீம் அண்ட் வித் விராட் கிங் ஆஃப் கிங்ஸ் கோலி லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட். ஆனா சின்ன பையன் மாதிரி இருக்கான்டா ஃபீல். Other thing is highly experienced but they are all so fit. பார்த்தா வந்து யாருமே 32-year-old ஆவரேஜ் ஏஜ்னு சொல்லவே மாட்டாங்க அந்த டீம்ல. 23 சொல்லுவாங்க. விராட் கோலி பாருங்க சீக்கா இந்த வயசுல எப்படி இருக்காருன்னு. அந்த ஃபிட்னஸ் லெவல்ஸ், தேவ்தத் படிக்கல்ஸ் ஃபிட்னஸ் லெவல்ஸ், படிதார்ஸ் ஃபிட்னஸ் லெவல்ஸ், all of their fitness levels there, it has been very fantastic. கடைசியில கூட அந்த டிம் டேவிட் கேட்ச் பிடிப்பாங்க, ஒரு brilliant diving catch உடல பாருங்க. And the catches they took to the fielding of RCB is brilliant. The passion and the passion factor and the enjoyment factor comes from Virat Kohli. Angala Virat Kohli scores over a point over others. And the Kondrabar feel and the aggressive nature. Uda maatendra ellarum potu and yet another season with 600 plus runs, 4 in a row. Apara Virat Kohli. Avan tap 43. Avanu and Devadath Padikkal or shot achana. Iprina na ball. Bullet mari podra.
ஒரு டைமிங் அடிச்சான் பாரு அண்ட் பேக் ஃபுட் எப்படி நான் டைமிங். ஸோ the way they are playing today, they are playing like a real champion side today. Outstanding on RCB. Fantastic. I mean, this is how side should be. Everybody's aggressive, everybody's passionate. And Paula, Bhunesh Kumar, one hour கொடுத்தாங்க பர்பிள் கப் வெச்சுக்கோப்பா கொஞ்ச நேரத்துக்கு ரபாடா கொஞ்சம் just take care of my purple cup for 1.5 hours. I'll take it back you. ஒரு மணி நேரம் திருப்பி புடிங்க அவன்ட்ட. ஒரு மணி நேரம் கொடுத்தா ஒரு மணி நேரம் புடிங்க அவன்ட்ட போட்டு. நான் வந்து நிறைய ஃபனி டிஸ்மிசல்ஸ் பாத்திருக்கேன் கிரிக்கெட்ல. சாய் சுதர்ஷன் வாஸ் a very very funny dismissal, very unlucky. ஆனா எனக்கு சிரிப்பு வந்துருச்சு காய். ஏன் இல்ல கரெக்ட், நீங்க சொல்றது பாவம் கரெக்ட். நான் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருந்தது, ஆனா உங்ககிட்ட பேட் அவர் விட போறாருன்னு தெரிஞ்சிச்சு சீக்கா. அவ்வளவு நல்லா டைம் பண்ணிருக்காரு. எதுக்கு சீக்கா அவர் குடுன்னு ஓடினாரு? அவர் அங்கேயே கிரீஸ்ல இருந்திருந்தாருன்னா அவர் பேட்டை தடுத்து இருக்கலாம். அவர் ஷார்ட் அண்ட் ஸ்டெப்டே ஓடிட்டாரு. I'm not blaming him at all. I'm not blaming him at all. He didn't realize the bat slip ஆயி அவன நினைச்சா ஸ்கொயர் லெக்ல போய்க்கு நினைச்சான்டா. அவன் தேடி தான் பாரு. He didn't realize bat is gone behind. ஓட்னா சீக்கா actually. அதான்டா ஓடுனது. ஏன் ஓடுனா பேட் விட்டு எங்க போயிருக்குன்னு நினைச்சு பால் பேட் ஸ்கொயர் லெக்ல யூஸ்வலா மேட்ச் ஸ்லிப் ஆச்சுனா ஸ்கொயர் லெக்ல போகும். பேக் ஆஃப் ஹேண்ட் பால் அது பாரு பேட் பால் பவுன்ஸ் ஆற மாதிரி பேட் பவுன்ஸ் ஆகி ஒரு 2 பவுன்ஸ் ஆகி விக்கெட்ல போய் விழுந்திருக்கு. This is pure bad luck. And Sai Sudarshan, the way he was timing and starting the அது பவுண்டரி, அது அடிச்சது ஆக்சுவலி ஒரு பவுண்டரி. அதான் சொல்ல வேணாண்டா நீ. அவன் பாரு பேட், திஸ் இஸ் ஷியர் பேட் லக். இது வச்சு இது என்ன சொல்லுவாங்கன்னா பேட் லக் அடிச்சு இந்த மாதிரி அடிக்கணும், இந்த மாதிரி அடிச்சது பேட். But I don't know why Chika, I just felt எனக்கு நீங்க bad luck for sure Chika. I'm not saying, I just felt கொஞ்சோண்டு அவர் வந்து ஓடாமல அவர் இமிடியேட்டா திரும்பி இருந்தாருன்னா he could have maybe easily he could have stopped the bat from going to the stump. I just felt நீங்க நினைச்ச மாதிரி மேபி he felt that ரொம்ப ஸ்கொயர் லெக் நீங்க சொன்ன மாதிரி யூசுவலா பேட் அந்த மாதிரி விட்டா இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போகும், பக்கத்துலயே விழாது. So maybe he felt அது ரொம்ப டிஸ்டன்ஸ் போயிருக்கோன்னு சொல்லிட்டு he started running with the shot. அங்கதான் maybe, but then this is just I'm just nitpicking things actually. Yeah. பாவனா ரொம்ப பாவம். பட் அதுக்கப்புறம் பாரு கில்லாம் வரவே இல்லை. அவன் பாம்பாட்டி இருக்கானே நம்ம பாம்பாட்டி 6 times எடுத்திருக்கான் அவர் 13 இன்னிங்ஸ்ல. அதான் 6 or 7 times. கில்லி சொல்லிட்டான் நம்ம ஆஃப் த கேமரா தான் சார் இந்த ஓவர் கில்லி பாரு கில்லி அப்படின்னு திங்குறதா ஃபர்ஸ்ட் ஓவர் ஆஃப் த கேமரா மைக் கையில வச்சுக்கல. I was in the most important wicket was Butler's wicket. Chika was looking deadly dangerous. இன்னைக்கு பார்த்து எல்லா பாலும் டைம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா ஹேசல்வுட் அந்த போல்ட் எடுத்த அப்புறம் அதுக்கப்புறம் பேட் சீல்டுன்னு தெரிஞ்சிச்சு. அது மேட்ச் பவர் பிளேல மேட்ச் சீல்ட் ஆகுது. ஆக்சுவலி அவங்க பவர் பிளேல ஃபர்ஸ்ட் பவர் பிளேல அவங்க அடிச்சாங்க போட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவங்க முடிச்சிட்டாங்க மேட்ச். 250 மேல சான்ஸே கிடையாது. நீ என்னதான் சேஸ் பண்ண not with this GT batting lineup Chika. That I agree. எல்லா வாட்டி சொல்றேன் the viewers, நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. the important match bat first put up a total put scope of pressure இருக்குன்னா யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. see நீ 200 210 வரைக்கும் நீ மேனேஜ் பண்ணலாம் சேசிங்ல. 220 மேல அடிக்கிறது கஷ்டம். நான் நேத்திக்கு நான் ப்ரீவியூ ஷோல என்ன சொன்னானு 220 வச்சா அந்த பசங்க கஷ்டம் சொன்னா இல்லையா? 220 வச்சா கஷ்டம்னு சொன்னா இல்லையா? 225 அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னா இல்லையா? 225 வச்சா அதனால வச்சா போட்டு வின் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. ஐ தாட் அட் ஒன் ஸ்டேஜ் 220 230 அடிப்பாங்கன்னு வச்சா 255 போடா. அதுக்கு தேங்க்ஸ் ரஜத் பண்ணிட்டாரு. I tell you after the solo. Oh you viewers, I'm saying as a former chairman of selection committee, if I was the selection committee today, I'll definitely give this boy another chance in white ball cricket because he's not yet played white ball cricket. Test match over turning bad wicket on Australia கொடுத்து and Rajat Paidar career got over so far. They should give him a chance in white ball cricket. Whether T20 or one day format la please or 15 la kondu va. நீ சொன்ன மாதிரி Krunal Pandya deserves a chance in white ball cricket. At least T20 cricket definitely Krunal Pandya deserves a chance. And if I've been saying this for the TV சொல்லிட்டு நம்ம ஷோலி சொன்னேன். Bhunesh Kumar definitely deserves a call back in 2020 cricket. You're not playing much of 2020 cricket this season, but still it deserves a call back. அவன் என்னடா அவன் he walks into the ODI team Chika, he's miles ahead of Arshdeep Singh Chika. Yes, correct. Arshdeep la World Cup win பண்ணாரு சூப்பரா. இதே புவி கூட அந்த World Cup ஆடிந்தாருன்னா ஷூரா வின் பண்ணி கொடுத்திருப்பாரு. ஏன்னா அந்த World Cupல மீதி இருக்க டீம் வந்து சரியான கன் டீம். So I'm just saying நீங்க பாக்க இப்போதைக்கு நீங்க ஆஸ் வேரஸ் பாக்குறீங்கன்னா புவி அண்ட் Krunal Pandya and ரஜத் படிதார் இப்போதைக்கு okay, Rajat Patidar T20 format la he'll walk in, but in the Bhuvi and Krunal Pandya even more so, they have to be they compared to whoever they are fighting for the position with. நீங்க பாக்கும்போது at least la Rajat Patidar ஆத நம்ம சொல்லலாம். அங்க ஸ்ரேயஸ் ஐயரும் 100 அடிச்சான்டா லாஸ்ட் மேட்ச் பாரு, அவனும் செமையா ஆடினா. ரஜத் படிதாரா ஸ்ரேயஸ் ஐயரான அந்த ஒரு டவுட் வருது. புவியா யாரான்னு டவுட் வருது சீக்கா உங்களுக்கு? யாருமே இல்ல சீக்கா. ஷம்மி கூட அந்த லெவலுக்கு இல்ல இந்த சீசன். Bhunesh Kumar deserves a chance. I mean
I don't know what the selectors are going to do. At least இப்போ ஏதாவது ஒரு அவனுக்கு சான்ஸ் கொடுங்க ஒயிட் பால்ல ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் அவன் சைலண்டா போலிங் போறான். எவ்வளவு இதான் தேர்ட் டைம் பர்பிள் கேப் அவன் இது வரைக்கும் 2016 2017 இப்போ திருப்பி பர்பிள் கேப் வருஷம் இந்த மாதிரி விக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கான்டா அவன் சான்ஸ் எல்லாம் விக்கெட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் புவனேஷ்குமார் வருஷம் ஏதாவது போடுறான். அண்ட் அங்கேதான் காஸ்ட்லியஸ்ட் மிஸ் ஃபார் SRH இன் மை ஒப்பீனியன். அவனை போய் கோட்டை விட்டாங்க பாரு, அவனை ஒரு பேட் சீசன் கோட்டை விட்டாங்க அவனை. அங்கதான் பிகஸ்ட் மிஸ்டேக். பட் அங்கதான் பிக் பண்ணாங்க பாரு, அங்கதான் புவனேஷ்குமார் பிக் பண்ண மாதிரி தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். பட் ஓவரால் ஐ டெல் யூ வாட், நான் பொசிக்கிட்டாங்கடா போட்டு, நான் நாட்டு பொசிக்கிறாங்க. இது ஏறி மிதிச்சுட்டாங்க. எக்ஸாக்ட் வேர்ட் இஸ் ஏறி மிதிச்சிட்டாங்க போட்டு ஜிடிஏ போட்டுவங்க RCB. இந்த மாதிரி மிதிச்சோட என்ன போகும், ஹூ வாஸ் கமிங் டு தி ஃபைனல் நெக்ஸ்ட் ஒரு மாதிரி யோசிப்பான், ஐயோ RCBயா என்னடா அது, விராட் கோலி, வெங்கடேஷ் ஐயர், ஐயோ அதுக்கப்புறம் இவன், அந்த மாதிரி ஆரம்பிப்பான். ஆனா ஒன் சென்சிபிள் திங் தே டிட் பா, நல்ல வேலை அந்த ரொமாரியோ தூக்கிட்டு டஃபியா இருந்தாங்க பாரு, நல்ல வேலை. ஒரு ஓவர் bowling போட்டாரு. அது டெஸ்ட் பண்ணாங்க, சொன்னாரு போஸ்ட் மேட்ச் சொன்னாரு, டெஸ்ட் பண்ண ஃபைனல்ஸ் வந்தா ஏதாவது போலிங் போனா எடுத்து வைக்காத அப்புறம் ஃபைனல்ஸ்ல போடும், வேணாம் ரொமாரியோ போலிங் கொடுக்காதீங்க, வேணாம் வேலைக்கே ஆகாது. அவன் விக்கெட் எடுப்பா, அது வேற விஷயம். ரொமாரியோ ஆட்டனா கோவிந்தா, இவங்க ரொமாரியோ வேணாம். Our team is very strong, da. They don't need Romario Shepherd at all. Okay. I think that. Okay. Yeah. But let's move on, Chika. GT are still in the tournament. So yes, அவங்களுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ்னா finishing in the top 2, we know it. They have a chance to go back to the final. They can regroup. அவங்களோட fielding definitely works பண்ணணும். But today that 1-2-3 அடிக்கலனா, but today is the first match when the 1-2-3, one of the few matches where the 1-2-3 the two people have failed. See, எந்த மேட்ச்ல two people have failed, GTS failed. அதையும் பாரு, நீங்க நோட்டீஸ் பண்ணி பார்த்தனா இந்த என்டையர் IPL எந்த மேட்ச்ல 1-2-3 2-3 அடிக்கலையோ, 1, 2 or 3 யாரா ரெண்டு பேர் அடிக்கலாம் பாண்டிக்கிறாங்க. அதுதானே ஜிகா, ரெண்டு மேட்ச் கண்டினியூஸா அவங்க ஃபெயில் ஆக மாட்டாங்க. சோ அந்த ஒரு ஹோப்ல தான் நான் சொல்றேன் they'll have a chance. That's the danger for them. 2 வருஷம் அப்படி ஓடிட்டாங்க. நீ let's be very clear, 2 வருஷம் அப்படி ஓடிட்டாங்க. That's where the problem they're going to face today. See, but they're playing இதுக்கப்புறம் they are playing 2 games at home, la Chika. I think eliminator 2 and finals is in Ahmedabad, la, if I'm not mistaken. Eliminator is Chandigarh, finals da Ahmedabad. Oh, okay. Yeah. So anyway, let's wait and see, Chika. They're not out of it. It's a bad game. Out of it, Ani. I'm not saying they're out of it. You're not getting my point. It will run in the mind, Ani. மறக்காத, இந்த மாதிரி டிஃபீட்லாம் இருக்குச்சே, திடீர்னு உனக்கு டவுட் வர ஆரம்பிக்கும்ல, என்னடா அது 2 விக்கெட் விட்டா நம்ம காலியா. அப்படிலாம் பாத்தீங்கன்னா 2013ல வந்து 2012ல KKRக்கு டவுட் வந்திருக்கணும், 2013ல வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு டவுட் வந்திருக்கணும், 2016 it works differently, Chika. நீங்க சொல்றது ரைட், பட் as you know, as athletes and as sportsmen, you'll dust it off and you'll immediately move on to the next game. And the next game, நீங்க momentumல வந்துட்டீங்கன்னா it'll turn out differently. Talking about the next game, who's going to join GT in that eliminator, Chika? SRH versus RR. ரியான் பராக் ஆக்சுவலி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, தட் நான் ஃபுல்லா ஃபிட் இல்ல, ஆனா கூட நான் ஆடுறேன், என் உயிரை குத்து ஆடுறேன் அப்படின்னு சூப்பரா சொல்லியிருக்காரு. But in all honesty, Rajasthan very very weird, Chika. Last match ரவீந்திர ஜடேஜாவை வந்து இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணாங்க, நம்பர் 9 பேட்டிங் அமிச்சாங்க, bowling ஃபுல் கோட்டா போட வைக்கல, ஈஸி fully, and we're not getting full information whether he is fully fit or whether they are just இது. ஏன்னா it won't make sense to play Jadeja as an impact player at number 9 ல. இம்பாக்ட் பிளேயர் ஆச்சா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. திடீர்னு இப்ப ஜடேஜா பேட் கட்டிட்டு உட்காந்துருந்தான், அப்புறம் எல்பம் துபாய் அமிச்சாங்க, ஆச்சர் அமிச்சாங்க முன்னாடி, எனக்கு ஒண்ணும் புரியல. பட் எனக்கு ராஜஸ்தான் வந்து ஒரு ஃபனி சைட் பட் டேஞ்சரஸ் சைட். லெட் மீ பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, Ani. On papers, SRH looks like a far superior side. I agree with you completely. On papers, SRH side பார்த்தா நீ பார்த்தா ப்ரொடியூசர் போடுப்பா, சைடை பார்த்தா வேற லெவல் சைடு. அவங்களுக்கு கன் பேட், இந்த மாதிரி பேட்டிங் லைனப் நான் எந்த டீமும் கிடையாது. அந்த மாதிரி பட் எந்த டீம் சொல்ல முடியாது. ஆஃப்டர் சீயிங் RCB டுடே, தேர் ஆல்சோ இந்த மாதிரி தான் இருக்கு. RCB இந்த மாதிரி தான் ஆடுறாங்க. ஏன்னா RCB வந்து ஒன் டிஃபரன்ஸ், RCB கலெக்டிவ் ஆடுறாங்க பாத்தியா. நீ ஸ்கோர்ஸ் எடுத்து பார்த்தா நீங்க RCB ஸ்கோர்ஸ்ல எல்லாரும் அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி வேற சிங்க SRH வந்து இந்த டாப் 4ல எல்லாரும் அடிச்சிருக்காங்க. Chika, don't say they haven't. எல்லாரும் அடிச்சிருக்காங்க. இங்கேயோ யார் அடிக்கல. இந்த வருஷம் டிராவல்ஸ் அவள அடிக்கலடா. அப்படி பாத்தீங்கன்னா RCBக்கு செகண்ட் ஓபனர் அடிக்கவே இல்ல, Chika. ஜேக்கப் பெத்தலும் அடிக்கல, வெங்கடேஷ் ஐயர் இப்பதான் வந்திருக்காரு. Chika, see, சன்ரைசர்ஸோட பேட்டிங்,
let's be honest, Chika. You have to give the devil its due. Sunrisers No, or I mean- batting 14 games, like 10 games plus 200 plus அடிச்சிருக்காங்க. That is a powerhouse batting. And அவங்க bowling and the Saqib Hussain and Shivam Kumar have added some bite into their bowling attack. Ishan Malinga is pretty good. Pat Cummins is back leading the side. எனக்கு என்னமோ Sunrisers Hyderabad should get through against RR ன்னு தோணுது Chika. Yes, RR dangerous. பட் ஆர்ஆர் டூ டிபெண்ட். லாஸ்ட் மேட்சும் பாத்தீங்க, வைபவ் சூரியவன்ஷி, யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவங்க எடுத்துட்டீங்கன்னா தேர் மிடில் ஆர்டர் இஸ் நாட் தட் கிரேட் அட் ஆல். உங்களுக்கே தெரியும். I agree with Jani. I agree with the Kabli, but RR is a very funny side. Something tells me RR is a very funny side. Don't underestimate RR. Yeah, That's what I'm trying to tell you. See, I- they I finished tell in you the top 4, what, Chika. Vybhav எல்லா Suryavanshi teams are strong. I'm just saying, on paper, as is where is, I feel Sunrisers Hyderabad have a 55-45 edge. Okay, you say Sunrise Hyderabad 5-5, I have a 55-45 on papers. Yes, I'll reverse it. On paper, Sunrise Hyderabad is a stronger team, but I still believe that tomorrow I believe if I'll go 55-45 for RR. The reason being, the Vaibhav Suryavanshi and SSC, Vaibhav Suryavanshi போன மேட்ச் அடிக்கல. அந்த சின்ன பையன் ஒரு ஃபயர் இருக்கு. எங்கேதான் ஃபயர் எடுத்துன்னு ஒரு மேட்ச் அடிக்கலாம், இன்னும் மேட்ச் அடிச்சிடலாம். I'm hoping that he will do well tomorrow. Not for anything. I want that boy to do well, not for anything else, because that boy is simply outstandingly talented, and I want that boy to play for India soon. So Vaibhav Suryavanshi, Jayaswal Jaiswal or a decent opening partnership இருந்தா போறோம். That will set the tone for them, because Jurel is batting very well. But அவங்க மிடில் ஆர்டர் என்னன்னா, நம்ம ஸ்டைல் மாமா வந்து நான் போறேன் ஜிகா. அங்கேயும் இருக்கான் பிளே ஆஃப் சாம்பியன் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, அவங்களுக்கு ஹென்ரிக் கிளாசன், இஷான் கிஷன், வாட்டர். நீங்க வைபவ் சூரியவன்ஷி, யசஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த பக்கம் சொன்னீங்கன்னா நாட் டூ ஃபார் பிஹைண்ட். அவங்களுக்கு டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா அவங்க தான் ஆரம்பிச்சு விட்டாங்க T20 கிரிக்கெட் இப்படி தாண்டா ஆடணும்னு. ஸோ இட் வில் ரியலி பி லைக் அது பேர் என்னது, த டீச்சர் வர்சஸ் தி அப்ரெண்டிஸ். பிளஸ் பாயிண்ட் SRH ஈஷான் கிஷன் அண்ட் கிளாசன், இவங்க ரெண்டு பேரும் வேற லெவல் ஆனாங்க. ஈஷான் கிஷன் அண்ட் கிளாசன், in all fairness, you have to give to them. The 3 and 4 of what you call SRH is too strong. That Ishan Kishan and Klaasen. I mean, as a they've been the pair, best 3 and 4 this season, Chika. அதுதான். But Virat Kohli has been opening for them. Correct, right? That's right. Virat Kohli is opening for them. Sorry. எல்லாமே உங்க ஃபேவரட் விராட் கோலி. எல்லாம் அவர் தெரியும் ஜிகா, எல்லாருக்கும் விராட் கோலி தான். அது ஓப்பனிங்ல ஜிகா 3 and 4. Okay. Probably these people are the best 3 and 4. I think you're right. I think probably they are the best 3 and 4. As a combination 3-4. The guys who are performing as a combination 3-4. I think Ishan Kishan and I think Andre Klaasen are something in a different level. And, so you are going for an RR upset. I'm going for an SRH win. Because I tell you why RR upset. Archer இந்த மாதிரிலாம் bowling போடான்னு வச்சுக்கோ, பக்கம் போட்டு ஐயோ வேற. If same way some of the important matches போட்டு விக்கெட் எடுத்துட்டாங்க, அந்த மாதிரி போடான்னு வச்சுக்கோ, அவன் சப்போஸ் ஒரு 2 ஓவர்ல அபிஷேக் சர்மா, டிராவிஸ் எல்லாம் சாப்பிடுறான்னு வச்சுக்கோடா, just he bowls 2 deadly deliveries. He's capable of bowling those deadly wicket taking deliveries, and if he bowls a rhythm and he gets into a rhythm, in the power play Archer can finish you off. That's the advantage of Archer type of bowler. That is that is their biggest advantage, biggest weapon. அவங்களுக்கு சேம் டைம்ல அந்த சைடுல அவரோட ஆர்ச்சரோட போடுறதுக்கு நான்ட்ரே பர்கர் வாரி வள்ளலா இருந்திருக்காரு இந்த சீசன். He's got wickets. இம்பார்ட்டன்டா அங்கங்க விக்கெட்ஸ் எடுத்திருக்கான், பட் he's been a வாரி வள்ளல். So that's true. And in all fairness, SRH has beaten RR last 2 games in the வருஷம். அன்னது பார்த்தா SRH has beaten RR both in Hyderabad and Jaipur also. இந்த வருஷம் 2-0 SRH. ஆமா RR 2-0 இந்த வருஷம். இவன் செஞ்சுரி பாடா அந்த மேட்ச். வைபவ் சூரியவன்ஷி செஞ்சுரிமா, இவங்க SRH அந்த மாதிரி இவங்க அடிச்சு வின் பண்ணிடுவாங்க. சேஸ் பண்ணுவாங்க. ஆமா. So both matches have SRH won. So I'm going for a third time lucky concept. Third time lucky. Will RR be third time lucky? Maybe yes tomorrow. Okay, all right. With that, we shall sign off, guys. Before you go, don't forget to check out Campa. Don't forget to check out Titan. Click the link in the description below. Subscribe to our channel, Chika. Hit the bell icon notification. We'll be back. Cheers, guys.